கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமுண்டாகட்டும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளாகிய தங்கள் அனைவருக்கும் ஸ்வீட் ஊழியத்தின் சார்பாக வாழ்த்துக்களையும் ஸ்தோத்திரங்களையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். லூக்கா எழுதின நற்செய்தி நூல் 18ஆம் அதிகாரம் 27வது வசனம். லூக்கா 18ஆம் அதிகாரம் வசனம் 27. மனுஷரால் கூடாதவைகள் தேவனால் கூடும். மனுஷரால் கூடாதவைகள் தேவனால் கூடும். என் அன்பு கடவுளுடைய பிள்ளைகளே, பல நேரங்களில் நம்முடைய வாழ்க்கையில் நிகழ்கின்றதான காரியங்கள் நம்முடைய அறிவுக்கு எட்டாத ஒன்றாக, நம்முடைய கையை தாண்டி அல்லது நம்முடைய கண்ட்ரோலை மீறி செல்லுகின்ற காரியங்கள் இயல்பாக நடக்கிறதை நாம் பார்க்கின்றோம். ஒரு நாளும் இப்படி நடக்கும் என்று நான் எதிர்பார்க்கவே இல்லை. நான் நினைத்தது ஒன்று, அதற்கு மாறாக நடந்துவிட்டது. அல்லது நான் எது நடக்கக்கூடாது என்று நான் பயந்தேனோ அது நடந்துவிட்டது. இனி நான் என்ன செய்ய போகிறேன் என்று கலங்கி தவிக்கின்ற அநேக கடவுளுடைய பிள்ளைகள் இருக்கிறதை நாம் பார்க்கின்றோம். அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளை, அப்படி கடவுளை நம்பியிருக்கிற பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் சூழ்நிலைகள் முற்றிலுமாக மாறி போனால் கூட நாம் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லவே இல்லை. தாவீது சொல்லுவார், நான் பயப்படும். சமுத்திரத்தில் மலைகள் பெயர்ந்து போய் விழுந்தால் கூட நான் பயப்பட மாட்டேன் என்று ஒரு சங்கீதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. அதனுடைய அர்த்தம் என்னவென்றால், கடவுள் எல்லாவற்றையும் தன் ஆளுகையில் வைத்திருக்கின்றார். அவர் இல்லாமல் என் வாழ்க்கையில் ஒன்றும் நடைபெறாது. நான் அவருடைய கரத்தில் இருக்கிறேன். அந்த கடவுள் எதை என் வாழ்க்கையில் அனுமதிக்கின்றாரோ அவைகள் மாத்திரம்தான் நடக்கும். அதையும் கடவுள் என்ன செய்வார்? எனக்கு நன்மையாக மாற்றி போட்டு விடுவார் என்ற ஆழமான விசுவாசம் நமக்கு மிக மிக அவசியம். அன்பு கடவுளுடைய பிள்ளைகளை, நான் ஏற்கனவே குறிப்பிட்ட வண்ணமாக நம்முடைய கையை மீறி நடக்கின்ற அநேக காரியங்கள் நம்மை பயமுறுத்தி கண்ணீர் வடிக்கச் செய்து நம்மை நிலைகுலைய செய்து கொண்டிருந்தால் கூட, நம்முடைய கடவுளுடைய கரத்தில் ஒப்பு கொடுத்து விடும் பொழுது ஆண்டவர் அனைத்தையும் நேர்த்தியாக அழகாக அவர் செய்து முடிக்கின்ற கடவுளாக இருக்கிறார். அதை குறித்து தான் இப்பொழுது வாசித்த வசனம் நமக்கு சொல்லி தருகிறது. மனுஷரால் கூடாதவைகள் தேவனால் கூடும். மனிதர்களாலே எதை செய்து முடிக்க முடியாதோ அவைகள் தேவனால் கூடும். கடவுளால் செய்ய முடியும். ஏனென்றால் நம்முடைய கடவுள் அத்தனை வல்லமை நிறைந்த கடவுளாக எதையும் எந்த நேரத்திலும் செய்து முடிக்கக்கூடிய திறன் படைத்த ஆண்டவராக நம்முடைய ஆண்டவர் இருக்கின்றார். ஆகையால் அன்பு கடவுளுடைய பிள்ளைகள், என் வாழ்க்கை இப்படி ஆகிவிட்டதே, என் குடும்பம் இப்படி ஆகிவிட்டதே, என் பிள்ளைகளுடைய நிலை இப்படி மாறிவிட்டதே என்று கவலைப்படுவதை விட்டு இந்த கடவுளுடைய கரத்தில் நம்மை அர்ப்பணிக்கும் பொழுது, அவரை தொடர்ந்து பற்றி கொள்ளும் பொழுது, அவர் மீது நாம் நம்பிக்கையை வைக்கும் பொழுது, மனுஷரால் கூடாத காரியங்களை தேவன் அதிசயமாக நடத்தி தருவார். எத்தனை அற்புதங்களை வேதத்தில் அதற்கு சான்றாக நாம் கொடுக்க முடியும். சிவந்த சமுத்திரம் 2 பக்கமும் கரை புரண்டு அலை கொந்தளித்து கொண்டிருக்கிறது. கரையிலே நின்று கொண்டிருந்த மக்கள் தவிக்கின்றார்கள். என் கண்களுக்கு முன்பாக அங்கே கடல் இருக்கிறது. பின்பாக திரும்பி பார்த்தால் என்னுடைய எதிரி என்னை அழிக்க வந்து கொண்டிருக்கிறான். நான் என்ன செய்வேன் என்று திகைக்கும் பொழுது ஆண்டவர் எந்த கடல் அங்கே சீறி கொந்தளித்து கொண்டிருந்ததோ அந்த கடலுக்குள்ளாக வழியை உருவாக்கினார். வெட்டாந்தரையை கடப்பதைப் போல கர்த்தருடைய பிள்ளைகள் கடந்தார்களாம். அன்பு கடவுளுடைய பிள்ளைகளே, அந்த சிவந்த சமுத்திரம் கொந்தளித்ததைப் போல உங்களுடைய குடும்பம் இன்றைக்கு கொந்தளித்து கொண்டிருக்கலாம். உங்களுடைய குடும்பத்தில் இருக்கிற பிரச்சனைகள் அப்படிப்பட்டதான பயங்கரமான சூழ்நிலையாக காணப்படலாம். இதோ மலை போல எழும்பி நின்று உங்களை அச்சுறுத்தி கொண்டிருக்கலாம். உங்களுடைய பிரச்சனைகள் மனுஷரால் கூடாதது தேவனால் கூடும். ஆண்டவர் எல்லாவற்றையும் ஒரு இமைப்பொழுதிலே மாற்றி போட்டு விடுவார். அந்த கடவுளை நோக்கி பார்க்கலாமா? அன்பு நிறைந்த ஆண்டவரே, நீரே எங்கள் வாழ்க்கையின் எல்லாமுமாய் இருக்கிறபடினாலே இதோ கர்த்தாவை உம்மை நோக்கி நாங்கள் பார்க்கிறோம்.
நாங்கள் உம்முடைய கரத்தில் இருக்கிறோம். எங்கள் வாழ்க்கையில் எது நடந்தாலும் கர்த்தாவே, அவற்றை நீர் பார்த்து கொள்ளுகிறீர், நீர் பொறுப்பெடுத்துக் கொள்ளுகிறீர், நீர் எங்களுக்கு அனுகூலமாய் மாற்றுகிறீர். ஏனென்றால் எங்களால் இயலாதவைகள் உம்மால் கூடும். ஆகையால் தாழ்த்தி அர்ப்பணிக்கின்றோம். எங்கள் ஒவ்வொருவரையும் பொறுப்படுத்திக் கொள்ளும். எங்கள் வாழ்க்கையில் தீர்க்க முடியாது இருக்கின்ற பிரச்சனை எல்லாம் இயேசுவின் நாமத்திலே மாறிப்போவதாக. அற்புதங்களை செய்யும் மீட்பர் நாமத்தில் பிதாவே. ஆமென், ஆமென்.